அப்படியே இருந்தாலும் பண்றது எல்லாமே வந்து வெளியவே தெரியுது, எல்லாமே பண்றாங்க, எல்லாரும் சேல் பண்றாங்க. அப்படியே அதை பண்ணாலும் இவங்க அது பண்றது கூட இவங்களுக்கு கமிஷன் கொடுத்தாதான் வேலைக்கு ஆகும், இல்லைன்னா அதுவும் வேலைக்கு ஆகாது. அடிபட்டு ரத்தம் பண்ணியிருக்கும் போது நீ அந்த ஃபார்ம் எடுத்துன்னு வா, அவங்க ஆதார் கார்டு எடுத்துன்னு போ, ரேஷன் கார்டு எடுத்துக்கோ, அது ஃபில் பண்ணி இது ஃபில் பண்ணி அவங்க எடுத்துன்னு போய் கூடனாலாம் சரி. இப்போ ஆக்சிடென்ட் ஆகிடுது, நீங்கள் அது பண்ணுறீங்க. இப்போ மற்றபடி இப்போ சக்கரை நோய் இருக்குது, காது கேட்காம இருக்குது, கிட்னி ஃபெயிலரோ, உடம்புல 1008 நோய் எத்தனை நோயோ இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்தால் யார் பார்க்குறது? அவசரம் போது கொடுத்து உதவுறாங்கல்ல, அதுதானே முக்கியம். உயிர் போகிற டைம்ல தானே உதவ முடியும். சரி, அதுக்குன்னு க்யூர் பண்ணணும்ல. நோய் வர்றதுக்கு காரணம் யார்? சரக்கு குடிக்கிறனால பிறக்கிற குழந்தை கூட புற்றுநோய் வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பிறந்த குழந்தை என்ன இது பண்ணுது, பழக்கம் படுது, அது ஏன் புற்றுநோய் வருது? சாப்பாடு சரியில்லை, தண்ணி சரியில்லை, இதனால தானே குழந்தைக்கு கூட நோய் வருது. இதெல்லாம் வந்து இதுவாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிற மக்களுங்க எல்லாருமே வந்து இந்த சுற்றுச்சூழல் இதெல்லாம் இதனால இப்போ காற்று இவ்வளோ ஏன் ஸ்பீடாக அடிக்கிறதுக்கு காரணம் டிஎம்கேன்னுவீங்களா? காற்று அடிக்கலை டிஎம்கேன்னுவீங்களா? இந்த சுற்றுச்சூழல் மாறின்னு இருக்குது. இப்போ மேலே இருக்கிற எல்லாமே கெட்டு போயிருக்கு. அதனால நோய்கள் பல நோய்கள் வந்து இருக்குது. ஏன் கோவிட் வந்து அப்போ டிஎம்கே கொண்டு வந்ததா? ஏன் பக்கத்து நாட்டில் கேரளாவில் இதை மாதிரிலாம் நடக்கலை? சரி, ஏன் இந்த பக்கம் கர்நாடகாவில் இந்த மாதிரிலாம் நடக்கலை? மக்கள் தொகை இல்லாமல் மலை சைடு இருக்காங்க, அவ்வளோ பாப்புலேஷன் இல்லை. மேக்ஸிமம் கேரளா சைடு அவங்க எல்லாம் பெங்களூர் சைடு போகிறது எல்லாம் டூரிஸ்ட்டுக்கு தான். அவங்க இருக்கிற மக்கள் இப்போ நாங்களே கூட டூருக்கெல்லாம் போனோன்னா எங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 100 பேர் 200 பேர் தான் கண்ணுக்கு தெரியுறாங்க. மீதி பேர் எல்லாருமே டூரிஸ்ட் தான். டூரிஸ்ட்னால் நாங்கள் ஒரு 3 நாள் போயிட்டு திருப்பி வந்துட்டு போகிறோம். அப்புறம் இருக்க போகிறது அவங்க மக்களுங்க தான். சரி, கேரளாவில் கோவிட் வரலையா? பெங்களூரில் கோவிட் வரலையா? புற்றுநோய் வரலையா? எல்லாத்தையும் வந்து அந்த ஊரு மாதிரி இருக்கு சார். நம்ம நாடு மாதிரி இருக்கா? சரி, நீங்க வந்து நாடை மாத்திருவீங்களா? ஆமா, கண்டிப்பா மாத்துவோம். நாங்க எதுல ஊழல் செஞ்சோமா? மலையை உடைச்சி மண்ணை வாரி கொள்ள அடிச்சோமா? இல்ல பெரிய கார்பரேட் காசு வாங்கிட்டு ஊழல் நடக்கலன்னு சொல்றீங்களே, நீங்க அதை நம்புறீங்களா? உள்ள ஊழல் நடக்கலன்றீங்களா? காட்டுங்க, ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? பெட்டி வருது. ஏன்னா டிஎம்கேன்றது ஒரு பெரிய இது. ஸோ எங்கே என்ன பண்ணாலும் எந்த இடத்துல இப்போ நம்ம இவளை பற்றி டிஎம்கே பேசினா எங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் பார்ப்பாரு, இவர் டிஎம்கேன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா அது பெரிய இதுன்றதுனால எல்லாருக்கும் தெரியுது. இவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியறதில்ல. இப்போ உங்களுக்குள்ளே இப்போ இவங்க பண்ணுறாங்கன்னா இவங்களுக்குள்ளே நடக்குது. இப்போ உள்ள ஒரு இடத்துல போயிட்டு இவங்களுக்கு பண்ணோன்னா இப்போ சொல்கிறாருல்ல, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன், வாங்குறாங்க, கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே நிறைய இடத்துல கொடுத்துருப்பாங்க. அவங்க உள்ளே கமிஷன் போகுது, ஆனால் தெரியாது. ஏன்னா அவங்க இப்போ வெளியே வராங்க, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இவங்களும் ஒரு பெரிய கட்சியாக வந்துச்சுன்னா இவங்களோட ஊழலும் எல்லாத்துலேயும் தெரியும். அது இவங்கன்னு இல்லை, தாவேக்காவும் சரி இதுவும் சரி. ஊழல் இல்லைன்னு சொல்கிறவங்க எல்லார் இதுலேயுமே ஒரு இடத்துக்கு வந்தாங்கன்னா அந்த இடத்துல ஊழல் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். இவர் சொல்கிறது வந்து மற்ற கட்சிங்களுக்கு மற்ற ஆளுங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன நடந்தாலும் நீங்கள் டிஎம்கே குற்றச்சாட்டு வைப்பீங்கன்னு கேட்குறாங்க. ஆட்சியில் அவங்க தான் இருக்காங்க. சரி, ஏடிஎம்கே மேலே ஏன் குற்றம் வைக்கலன்னா இப்போ அவங்க இல்லை. அவங்க மேலே குற்றம் சொல்லாமல் அவங்க நல்லவங்க வல்லவங்க நல்லா நாங்கள் சொல்ல. அது பக்கா 421, இது பக்கா 422. இது ஆட்சியில் இருக்கனால இது 1, அது 2, அவ்வளோதான். 2 பேருக்கும் ஆட்சியில் இவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால நாங்கள் 1, அவங்க 2, அடுத்தடுத்து வரவங்க 3, 4, 5, 6 அப்படியே தான் போயின்னு இருக்கும். நிறுத்தலாம் முடியாது. நாம் தமிழர் கட்சியில் சட்டம் போடுறோன்றோம். தப்பு பண்ணால் தண்டனை, எவனுக்கும் மன்னிப்பு இல்லை. தப்பு பண்ணால் தண்டனைனா ஏன் தப்பு பண்ண? அம்மா இருந்தாங்க, அம்மா முதல்ல 5 வருஷம் ஜெயித்தாங்க. அதுக்கப்புறம் 2வது ஆச்சு 5 அம்மா இருக்கிற வரைக்கும் தூங்கி ஏந்திரிச்சா ஒவ்வொரு அமைச்சருக்கும் நம்ம சீட்டில் இருக்கோமாடா, நம்மளுடைய பதவி நம்மக்கிட்ட இருக்குமான்னு சொல்லி அவன் பயந்து நின்றான். அம்மா இருக்கும்போது இதே ஒயின் ஷாப் இங்கெங்கே தெரியுமா இருந்துச்சு? ரங்காபுரம். இங்கேருந்து 10-20 கிலோமீட்டர் தாண்டி வெள்ளூரில் ஒரு ஒயின் ஷாப் இல்லை. 6 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் வெளியே தான் ஒயின் ஷாப். அம்மா இருக்கிற வரைக்கும். அம்மா இருந்த 3 வருஷத்தில் அம்மா இருந்தவொடனே திருப்பி இங்கே ஒயின் ஷாப் வந்துச்சு. அம்மா தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, அம்மா சோறு போட்டாங்க இல்லாதவங்களுக்கு. இவங்க என்ன பண்ணாங்க? நான் என்ன சொல்றேன்னா, ஒயின் ஷாப் இங்க வந்திருக்கு, சரி, நானும் சரி இவரும் சரி, அந்த ஒயின் ஷாப் தாண்டி தான் போறோம். நாங்க உள்ள போலையே, ஏன் உள்ள போறீங்க? நாங்க இலவசமாவும் காசு தான் கொடுக்குறோம். நீங்களும் அந்த பக்கம் தான் கிராஸ் பண்ணி போறீங்க, நானும் அந்த பக்கம் தான் கிராஸ் பண்ண போறேன். குடிக்கிறவன் மட்டும்தான் உள்ள போறான், குடிக்காதவன் அந்த பக்கம் திரும்பி கூட பார்த்ததில்லை. எனக்கும் அந்த இடத்துல ஒயின் ஷாப் இருக்குன்னு தெரியும், எனக்கு அது தேவையில்லாதது. இப்போ இந்த இடத்துல ஒரு கிஃப்ட் ஷாப் இருக்கு, நான் கிஃப்ட் வாங்கணுன்னா தான் நான் கிஃப்ட் ஷாப்பை தேடின்னு போவேன். இல்லைன்னா நான் ஏன் அந்த கடையை பார்க்க போறேன்? குடிக்கிறவன் சரி, அப்போ ஏன் கல்லை தடை பண்ணி வச்சுக்கிது நம்ம அரசாங்கம்? பனங்கல், தெனங்கல், இந்த கல்லெல்லாம் கேரளாலேருந்து எல்லா மாநிலமும் எல்லாம் கொடுக்குது. கல் வந்து ஒரு போதைப் பொருளையே சேரதில்லை, அது ஒரு உணவுப் பொருளில் சேருது. உணவு கட்டுப்பாட்டு மையமே அது உணவில் செத்து இருக்குது, போதையில் சேர்க்கலை. அது ஏன் தமிழ்நாட்டில் பேண்டு பண்ணி வச்சுக்கிறாங்க? ஏன்னா சாராயம் காய்கிறது இவங்க தான். இவங்க 2 பேர்கிட்ட தான் மாற்றி ஆளாகிக்குது. 8 கோடி மக்கள்கிட்ட போய் நீ குடிக்காதேன்னு சொல்கிறது எப்படி இருக்குது? 8 கம்பெனி 10 கம்பெனி மூடுறது எப்படி இருக்குது? எது நடக்கிறது?
இவங்களே குடிக்க வேணாம்னு சொல்லுவாங்க, பின்னாடியே இவங்களே எப்படி நிறைய பேரை குடிக்க வைக்கிறது, எப்படி அதிகமாக சம்பாதிக்கணும்னு மீட்டிங்கே போடுவானுங்க. இவங்கெல்லாம் மானம் இப்போ கல் கெட்டவங்க. சரி கல் வந்து இப்போ நல்லதுன்றாங்கல்ல. சரி இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டீ கடையெல்லாம் இருக்குல்ல, அப்போ டீ கடையெல்லாம் எடுத்துகிட்டு கல் கடை வைப்பாங்களா? சாப்பாடுக்கு தண்ணிக்கு பதிலாக கல் கொடுப்பாங்களா? மது இல்லை தானே? டீ கடையில் போயிட்டு ஒரு கிளாஸ் கல் கொடுங்கன்னா குத்துருவாங்களா? ஆவின் இருக்கிற பூத்தை எடுத்துட்டு கல் கடை வச்சுட்டு பஸ் ஸ்டாண்டில் நான் ஒரு 2 கல் கொடுங்கன்னா குத்துருவாங்களா? ஒயின் ஒயின் ஷாப்பில் போயிட்டு ஷாப்பில் நீங்கள் போயிட்டு ஒரு பாட்டில் கொடுங்கன்னா கொடுப்பாங்க. இப்போ இவங்க வந்துட்டு ஒயின் ஷாப்பில் மது தப்புன்றாங்கல்ல. நான் மது தப்பு தான், நான் குடிக்கிறது இல்லை, நான் அந்த பக்கம் போகிறது இல்லை. கல் கரெக்டு தானே? இங்கே ஆவின் பூத்து இருக்குது, இங்கே ஒரு ஆவின் பூத்து இருக்குது, எடுத்துட்டு கல் கடை 100 வச்சிருங்க. பேரில் 5 நல்லது பேர் தானே? 5 பேர் தான் வந்து அவங்கவுங்க ஃபேமிலி பேக்ரவுண்டை பொறுத்து அவங்கவுங்க கேட்கறது பசங்க correct தானே? அவங்கவுங்கள வச்சுக்கிறாங்க. 195 பேர் இன்னைக்கு குடிக்கிறாங்க. 5 பேரை மட்டும் நான் குடிக்கலன்னு சொன்னால் மீதி 95 பேர் குடிச்சு அவங்க வாழ்க்கை நாசமாக போகுது. இவங்களுக்கெல்லாம் காரணம் 95 சம்பாதிக்கிறது பேருக்கு 500 ரூபாய். குடிக்கிறவங்க எப்படி இருந்தாலும் குடிக்கிறாங்க. ஒயின் ஷாப் எடுத்துட்டாலும் அவங்க தேடி இப்போ ஒயின் ஷாப் எடுத்துட்டாலும் 95 குடிப்பான். பேரில் போயிட்டு ஸ்டாலின் போயிட்டு இந்தாங்க 180 ரூபா போய் சரக்கு வாங்கி குடிங்கன்னு சொல்கிறாரா? ஓ, அவன் ஒயின் ஷாப் மூடினாலும் சரக்கு நீங்கள் சொல்கிறீங்க ஓட்டுவானி இருக்கிறவன் குடிக்க போகிறான், இல்லாதவன் ஏன் குடிக்க போகிறான்? கல் இருந்துச்சுன்னா 20 ரூபா ஜெக்கு, அதிகபட்சம் 50 ரூபா இருக்கட்டும்.